புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே வார்த்தை போர் வெடித்தது. மகள்வழி பேரணை இளைஞரணி செயலாளராக ராமதாஸ் நியமித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். பொதுக்குழு கூட்டத்தில் அவர்கள் பேசியது என்ன என்ற காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 50 தொகுதியில 1000 x 100 50 தொகுதியில வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். இருக்காதா? இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பு ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமா, அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? அவனுக்கு வேற என்ன போட்டு நல்ல அனுபவம் சரியா பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், கலந்து நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். பண்ணி நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரி போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்துல என்ன பேரு? குடும்பத்துல நன்றி யார் சொல்றது? நிறைய நன்றி சொல்ல வருகிறார். இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு. 3வது தெருவில் இருக்கு. போன் நம்பர் முகுந்தன் பரசுராமன் 4446060628 குறிச்சிக்க. என்ன தொடர்புகள் எல்லாம் எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துக நடத்துதானே சொல்றோம். நடத்துக. அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு. முகுந்தன் உனக்கு உதவியா இருக்க போறாரு. அதனால இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். பாமகவின் புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற்ற இந்த விவகாரம் தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த ஒரு கருத்து மோதல் என்பது ஏன் வந்தது? இது நீண்ட காலமா இருக்கு, இப்போது இது வெளிப்பட்டிருக்கு, இந்த மேடையில் இது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இப்படியான ஒரு சூழல்? வணக்கங்க. நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய பார்த்துக்கொண்டு எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது 2027 நோக்கிய பயணம். 2024 விடை கொடுத்து 2025 நோக்கிய 26 நடக்கிற தேர்தலில் நாம் எப்படி முன்னெடுப்பது என்பதற்கான ஒரு 30 தீர்மானங்களோடு துவங்கிய இன்றைக்கு இந்த பொதுக்குழு. இதுல ஒரு சாதாரண ஒரு உரையாடல், ஐயா அவர்களுக்கும் சின்ன அவர்களுக்கும் ஏற்படும் ஒரு உரையாடல். இது ஒரு கருத்து இல்ல, கருத்து மோதல் இல்ல. அதான் இது இன்றைக்கு 2.5 கோடி வன்னிய மக்களாகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி சொந்தங்களாகட்டும், எல்லாருமே நாங்க எப்படி பாக்குறோம்னா ஐயாவையும்
எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு சேர தான் பாக்குறோம். இதுல எந்த மனமாச்சரியமுமே கிடையாது. இது ஒரு கட்சினா கட்சி கட்டுப்பாடு வேணுங்கிறது தான் ஐயா சொல்லுவாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே எங்க ஐயாவுடைய குரல் தான் எங்க சென்னையாவுடைய குரல், எங்க சென்னையாவுடைய குரல் தான் எங்க ஐயாவுடைய குரல். ஆக இதுல எந்த விதமான கருத்து மோதலோ மனமாச்சரியங்களோ மாற்று கருத்து எதுவுமே இதுல இல்லைங்க. நீங்க ரெண்டு குரலும் ஒரே குரலுங்கிறீங்க, ஆனா ரெண்டும் வெவ்வேறு குரலாக இப்போது ஒலித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. 6 மாதங்களாக நீங்க சொல்றீங்க, 6 மாதங்களாக இருந்த ஒரு இலைமறைவு கைமறைவா இருந்த ஒரு செய்தின்னு சொல்றீங்க. இது ஒரு சில ஊடகங்களாலே திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு வதந்தி, திட்டமிட்டு செயல்படக்கூடிய, அதாவது திமுகங்கிற ஆளுங்கட்சிக்கு உறுதுணையாக இருக்கிற அவர்களுடைய அவருடைய ஊதுகுழலாக இருக்கிற பத்திரிகைகளும் தொலைக்காட்சியினுடைய ஒரு வதந்தி தான் செய்தியை தவிர இது இது கிடையாது சாதாரண ஒரு உரையாடல் இல்ல. ரெண்டு குரலும் ஒரே குரல் அப்படிங்கிறீங்க, ஆனா இன்றைக்கு மேடையிலேயே ரெண்டும் வெவ்வேறு குரலாக ஒலித்திருப்பதுதான் பிரச்சனைக்கு காரணம். இது ஒருவேளை உள்ளரங்கில் நடந்து வெளியில வராத நிகழ்வா இருந்திருந்தா நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம், ஆனா வெளிப்படையா பொது வெளியில நடந்திருக்கே சார். இப்ப எல்லா கட்சியிலும் என்ன பண்ணுவாங்கன்னா கதவை மூடிக்கிட்டு உள்ள உட்காந்து அடிச்சு சண்டை போட்டுவாங்க. அங்க ஜனநாயகம் கிடையாது. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இது இவரை போடும்போது இப்படி அது ஒரு செய்தி, ஒரு கருத்து தான். இது எந்த விதமான ஒரு மோதல்லாம் கிடையாது. ஒரு கருத்து, ஒரு உரையாடல், சாதாரண உரையாடல் திட்டமிட்டு பெரிதாக்கப்பட்டிருக்கிறதா நான் கருதுறேன். முகுந்தன் அவர்களுக்கு இளைஞரணி தலைவராக பொறுப்பு கொடுப்பதுல தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன சிக்கல்? இல்ல அதெல்லாம் அது தெரியலங்க. முகுந்தனை பொறுப்பு போடுறதோ மற்ற யாரை பொறுப்பு போடுறதோ அது எங்க ஐயாவும் சிட்டையாவும் அவங்க முடிப்பட்ட கருத்துக்கு அதில் நான் உள்ள போக விரும்பல. இன்றைக்கு நீங்க 2 பேருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்ட மாதிரி நீங்க ஊடகங்களிலே பிரித்து வழங்கப்படுகிற செய்தி என்பது தவறான செய்தி தான். இல்ல, இருக்கிற காட்சிகள் உண்மைதானே டாக்டர் ராமதாஸ் அவர்கள்? இது என்னுடைய நான் உருவாக்கின கட்சி, நான் சொல்வதை கேட்பாதவர்கள் கட்சியை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்ற அந்த அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் என்பது அங்க நடந்த விஷயங்கள். இயல்பா பேசுற பேச்சுங்க, மைக் ஆனா இருந்தா அவ்வளவுதான். இயல்பா ஒரு சாதாரணமான உரையாடல், மோதல் உரையாடல், ஒரு உரையாடல். இது உரையாடல் திட்டமிட்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு மாணவி வன்புணர்ச்சி செய்யப்படுகிறது. அவங்க அந்த மாணவியினுடைய வாழ்க்கையை சீரழிக்கப்படுகிறது. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பல 100 மாணவிகள். இதெல்லாம் திமுக. அது திமுகவுக்கு அந்த மாதிரி செய்தியை எதிர்ப்பு செய்யறதுக்காக இந்த மாதிரி செய்தியை இட்டுக்கட்டி உச்சத்தை உருவாக்குறாங்க. மிக்க நன்றி திரு அருள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இடையே நடைபெற்ற இந்த காரசார விவாதம் என்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அவர்களிடையே நடைபெற்ற அந்த உரையாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். உதவி அன்புமணிக்கு 50 தொகுதியில 1000 x 100 1000 x 100 50 தொகுதியில வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர், மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேலவாப்பா இருக்காதா? இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமா, எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான் கட்சியில, 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன போட்டு நல்ல அனுபவம் சொல்லியே பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், கலத்துல நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும். நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். பண்ணுங்க. நான் சொல்றத கேட்கலாம். இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க
தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்துல என்னன்னு பேரு குடும்பத்துல அவ்வளவு நன்றி. யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு. 3வது தெருவில் இருக்கு. போன் நம்பர் மோகன் பரசுராமன் 4446060628 குறிச்சிக்க. என்ன தொடர்புகள் எல்லாம் எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க நடத்துதானே சொல்றேன். நடத்துக. அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு. மோகன் தானே உனக்கு உதவியா இருக்க போறாரு. அதனால இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர். நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி. நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம்.